புதுவையில் 46 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை கடந்த 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறது. அதனால் சென்னை பல்லாவரத்திலிருந்து 40க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மீட்பு பணிக்காக புதுவை விரைந்திருக்கின்றனர். இந்த புயலால் மயிலத்தில் 50 சென்டிமீட்டரும் புதுவையில் இதுவரை 46 சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதற்கிடையில் இராணுவத்தினர் அங்கு சென்று மீட்பு நடவடிக்கைகள் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. புதுவை அதனுடைய வரலாற்றில் சந்தித்த பெருமழைகளில் இது ஒன்றாக மாறியிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு 21 சென்டிமீட்டர், அதாவது அதிக கனமழைன்னு சொல்லப்படக்கூடிய 20க்கும் மேற்பட்ட அப்படின்ற அடிப்படையில் 21 சென்டிமீட்டர் மழையை 20 வருஷத்திற்கு முன்பாக சந்தித்திருக்கிறது. இப்போது 2024 46 சென்டிமீட்டருக்கு மேலாக, அதாவது நியர்லி 47 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலானது ஃபெங்கல் புயலானது கரையேறி உள்புறமாக நகராமல் நிற்கிறது கடந்த 3 மணி நேரம் அப்படின்றதால இன்னும் மழை தொடர இருக்கிறது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுவை, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் அதில் அடங்கும். ரேடாருடைய தகவல் படியும் இங்கெல்லாம் மேகம் நகராமல் அப்படியே நிற்கிறது. நேற்று காலையில் சென்னையில் பெய்த அதே மேகக்கூட்டம்தான் உள் மாவட்டங்கள் வழியாக சென்று இப்போது அங்கு நிற்கிறது, அங்கேயே நிற்கிறது. புதிய மேகக்கூட்டங்கள் உருவாகவில்லை. அந்த மேகத்திரள், அந்த புயலோடு உள்ளேவே இருந்த மேகத்திரள் தான் இப்போதும் அங்கே மழையை பொழிவித்து வருகிறது. இதனால் புயல் நகருமா நகராதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. அது புயலாக உள்ளே சென்று இன்னும் சில மணி நேரங்களில் வலுவிழக்க தொடங்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயல் அதிகாரப்பூர்வமாக கரையை தொட்டு கடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் தொடர்கிறது அப்படின்றதா காட்சிகளிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. சென்னையில் நாம் பல ஆண்டுகளாக பார்த்த 2015, 2023 பார்த்த அதே காட்சிகளை இப்போது புதுவையில் பார்க்கிறோம். நேற்றைய தினம் தனியார் வானிலை ஆர்வலர்கள்லாம் எச்சரிக்கை விடுத்தது. சென்னையில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னாங்க. சென்னையை பொறுத்தவரையில் அந்த மழையானது கிட்டத்தட்ட அதிகபட்சமே சில இடங்களில் திருவள்ளூர்லாம் 16-17 சென்டிமீட்டர் தான் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அது உள்ளே சென்று புதுவையில் அந்த மழை மேகங்கள் கொட்டி தீர்த்ததால் 47 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கிறது. 8:30 மணி நிலவரத்துக்குலாம் அது 50 தொட்டு விடும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவை இந்த புயல் கொடுத்திருக்கிறது. புதுவையினுடைய பல பகுதிகள் மிதக்கிறது.